guys, welcome back to my YouTube channel. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா VR மால் தான் வந்திருக்கோம். இந்த VR மால் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்ல இருந்து 1.5 km டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. இது வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நம்ம நடந்து வரலாம். இல்ல சப்போஸ் நடக்க முடியாத பேர்னா 6 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க பஸ்ல வரதா இருந்தா. இந்த மால்ல வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன கேம்ஸ் இருக்கு, இங்க என்னென்ன பண்றாங்க, இந்த எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பார்க்குற எல்லாரும் விஜயம் என்ற சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம விஆர் மாலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். உள்ளே காலத்து வச்சோடனே செம்ம சில்லுன்னு இருந்ததுங்க, அவ்வளோ ஏசி வச்சுருந்தாங்க. இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக் டோர், நம்ம கிட்ட வந்தால் ஓப்பன் ஆகும். இப்போ யாரும் ஆள் வரலாம், ஆட்டோமேட்டிக் சென்சார் மூலிமா டோர் க்ளோஸ் ஆகிடுதுங்க. இந்த மணி வந்து எங்கேயோ பார்த்துருக்கனே, கரெக்ட், இந்த பள்ளிக்கூடம் ஸ்கூல் படத்தில் ஏதோ ஒரு இடத்துல இந்த மணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே தான் பார்க்குறேன். ஒருவேளை அங்கேருந்து வந்து இங்கே வச்சுருப்பாங்களோ, இருக்கலாம். இப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையாக பார்த்தோன்னா உணவு, உடுக்க உடை, ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு பார்த்தா சாப்பாடு, ரைட் சைடு பார்த்தா துணி. மால் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு வச்சுருக்காங்க. இந்த குத்துவிளக்கு வந்து எப்போ ஏற்றுவாங்கன்னா எவ்ரி ஈவினிங், அதாவது 6 o'clock மேலே இந்த விளக்கு ஏற்றுவாங்க போல். இந்த மாலில் வந்து கடிகாரம் எங்கேயும் வச்சுருக்க மாட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சூரியன் தெரியுது, நம்ம சூரியனை பார்த்தே டைம் கண்டுபிடிக்கலான்ற ஒரு கான்செப்டில் இதுமாரி வச்சுருக்காங்க போல். ஏன்னா உள்ளே வந்து நம்ம டைம் போகிறதே தெரியாது. நம்ம வந்து விளையாட்டு பையன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம கேம்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்குது, அதாவது குழந்தைங்க வந்து என்னென்ன கேம்ஸ் மோஸ்ட்டாக விரும்பி விளாட்றாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான்லாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போதே கீழே விழுந்து பல டைம் கற்றுக்கினேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பொம்மை கார் ஓட்டுறதுக்கே தம்பி லெஃப்ட்டு கொஞ்சம் ரைட்டுன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அந்த பையனை கரெக்டான வழியில் கார் ஓட்ட கற்று கொடுத்துன்னு இருக்காங்க. இந்த கேமை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குங்க. கரெக்ட், வேலூர் தாஜ்மஹால் எக்ஸிபிஷனில் வந்து இந்தமாரி கேமை பார்த்துருக்கேன். அது வந்து ரோல் ஆகும், இது வந்து ரோல் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நிறைய ஏரியா உட்காந்துருக்காங்க, இன்னும் ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னு பார்த்துன்னுக்கிறேன். இது என்னதான் எந்த மாதிரி கேம் இது, ஓட்டினா போகுமா, இதுக்குள்ளேயே சுற்றி வருமா என்னன்னு தெரில. நம்ம வெயிட் பண்ணி நம்மளுக்கு ஒரு மாதிரி வைப் ஆகிடுச்சு. ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தா ஒரு சின்னோட ஒயர் மாரி இருந்துச்சு, பிடிங்கி விட்டா ஸ்டார்ட் ஆகிடும் போல். ஃப்ரண்ட்டில் பார்த்தா காரு, இந்த காரு வந்து பார்த்தோன்னா இந்த சொப்பன சுந்தரி காரு மாரி இருக்குது. 4 சக்கரமும் கரெக்டாக இருக்கா, 2 சக்கரம் தாங்க இருக்குது, பேக்கில் 2 சக்கரம் காணும். சரி, இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவான் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா என்னென்னவோ பண்ணுறானோ, ஸ்டார்ட் பண்ண மாட்டானுங்களே. இந்த விஆர் மாலில் பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து 90 கிட்ஸ் காலகட்டத்தில் இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு சாக்லேட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்கானுங்க. இந்த பொம்மையை பார்த்தா ஆனபல் பேய் பொம்மையே இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிளம்பிருந்தாங்க. அந்த சைஸ் பாருங்கள், அந்த லுக்கை பார்த்தாலே பயமாக இருக்கே. கீழே ஒரு பொம்மை தொங்க விட்டுக்கிறானுங்க.
நல்லா இருக்கிற முடியே பயமாகுது, இது வேறு நூலாக கிடக்கு. இந்த டெடியோட மூக்கு பாருங்களேன், இந்த மூக்கை பார்த்தா எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க மூக்கு மாரி சேமுக்காக இருக்கும். அவங்க மூக்கும் இந்த மூக்கும் சேமாகவே இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி கிடக்கு. காது பார்த்தீங்களா, காது இங்கே வந்து ஹேண்ட்பாலு, ஃபுட்பாலு, வாலிபால் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம கையில் மாட்டினது ஹேண்ட்பால். இந்த ஹேண்ட்பாலை பார்க்கும்போது ஞாபகம் வருதுன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், பேர் வந்து குகன். அவன் வந்து எல்லாமே நாங்கள் புள்ளின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவன் தான் எனக்கு வாலிபாலோட கற்றுக் கொடுத்தானே. ஆனால் கற்றுக் கொடுத்து எனக்கு எந்த யூஸ் இல்லாமல் போயிடுச்சுங்க. அப்போ கற்றுக் கொடுத்தா ஓகே, ஏதோ ஓரளவுக்கு ஸ்கூல் விளாட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுலேருந்து சுத்தமாக டச் விட்டுச்சு. எனக்கும் அந்த வாலிபாலுக்கும் சம்மந்தம் இல்லாமல். இந்த குழந்தைங்க வந்து உட்கார வச்சு தள்ளுன்னு போகிற இதுமாரி இருக்குது. ஆனால் நம்ம கூட பச்சை பசங்கள்லாம் குழந்தையோடு சுற்றிட்டு இருக்காங்க, நம்ம இன்னும் குழந்தையாகவே சுற்றிட்டு இருக்கோம். என்னத்தை சொல்ல, ஏதோ போயிட்டுருக்கு. இங்கே வந்து ரிமோட் கார் மாரி ஒன்று வச்சுருந்தானுங்க. சரி, ரிமோட் கார் தான் விளையாடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரிமோட் எடுத்து விளையாடி பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் கூட மூவ்மெண்ட் ஆகலை. இன்னொன்று எடுத்து அதுவும் வேலைக்கு ஆகலை. சரி, இன்னொன்று எடுத்து அதைவாச்சும் கொஞ்சமாச்சும் மூவ்மெண்ட் ஆகான்னு பார்த்தேன். நானும் தட்டி பார்க்குறேன், செல்லில் கழிச்சு தட்டி பார்க்குறேன். ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. கடைசியாக நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ என்ன, இந்த ரிமோட் அழுத்துனா கார் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகணும், அவ்வளோதானே. இப்போ பாரு நீ ஆட்டத்தை. இப்போ ரிமோட் அழுத்துறேன்னா சும்மா இப்போ ஃபைன்னு தரலாம், செகண்ட் போகுது, ஃபைன் போயிடுச்சு. இப்போது ரிமோட் வேலை செய்யுது. எப்படி இதே இந்த தவளை வந்து பொம்மை இல்லாமல் உயிரோடு இருந்துச்சுன்னா மேடம் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாமே இப்படி தாங்க. ரியலாக இருந்தால் வந்து யாருமே கண்டு கூட மாட்டாங்க. ஃபேக்காக இருந்தால் மட்டும்தான் தொடுறத்தாவோ விளையாடுறதோ இருக்கும். அதாவது இந்தமாரி பொம்மைகளும் சரி மனுஷங்களும் சரி ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான். ரியலாக இருந்தால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஃபேக்காக இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே வந்துட்டு கண்டுக்கிறதுனாவோ பேசுறதுனாவோ இருக்கும். இன்னும் நிறைய பெட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மூமெண்ட்டு, முயலோட மூமெண்ட்டு பயங்கரமாக கொடுக்குதுங்க. சங் குதிச்சு வருது. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் ஸ்லோ மோஷனில் போகிறார். யார் அது? பூனையா இல்லை புலியா? பூனை தான் நினைக்கிறேன். இது முயலே பரவாயில்ல, ரொம்ப மோசமாக நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முயல் சங் பயங்கரமாக இருக்கு. இப்போ வந்து பூனைக்கும் முயலுக்கும் ரேஸ் வைக்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து முயல் ஆமை ரேஸுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பூனை டு முயல் ரேஸ் பார்க்க போகிறீங்க. நம்ம முயல் ஒன்று பாருங்கள், சும்மா ரவுண்டு கட்டுறாரு, பூனைக்கு வர வழியே விட மாட்டார். நானும் சரி பின்னால் தள்ளி ஒரு லைனாக வாங்க, பொறுமையாக பின்னால் தான் வாங்குறேன். முயல் ஒன்று சைடு பக்கத்துலேயே ஆனால் கட்டுறாரு, ரேஸுக்கு எங்கே வந்தால் தான் ரேஸுக்கு போவேன்னு சொல்லிட்டு. நானும் சரி திருப்பி நிற்க வைக்கிறேன். கவுந்தோயா முயல் கவுந்துச்சே. முயலை
இந்த மாலில் வந்து நம்ம எந்த பக்கம் திரும்பினாலுமே இதுனா ஒரு கடை இருக்குங்க. ஸ்நாக்ஸ் கடையோ இல்லை துணியோ கேம்ஸோ இதுனா ஒன்று இருக்குது. இந்த பெண்ணு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் இந்த லாஸ்ட் உட்காந்துருப்போம், அந்த லாஸ்ட் உட்காந்துருப்போம். சென்டரில் பெஞ்சு இருக்கும், அப்படியே தள்ளி விட்டால் இங்கேருந்து பிட்டு அந்த பக்கம் பாஸ் ஆகிடும் ஈஸியாக. இந்த கம்பலை கூட அதை வெறிக்க அப்படி வீடியோ தின்றுருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குங்க. இந்த ஃபேனை பார்க்கும்போது இந்த பணக்கார ஆன்ட்டிங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின்ஸ், இவங்களாம் எப்படி தெரியுமாங்க, ஏசிலே போகிறது, ஏசியில் வளர்ந்த மாரி 24 hours இந்த ஒரு ஃபேனு. இவங்கன்னா வெளியே போனால் அந்த ஃபேன் அப்படியே வச்சுட்டு காற்றோட்டம் வாங்கிட்டு இருக்குது. இது அவ்வளோ காற்று வருதான்னு கூட தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா செல்லு போட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேம் எப்படி தெரியுமாங்க, எவனோ ஒருத்தன் வந்து காயின் நிறைய போட்டு வச்சு போயிட்டுருப்பான், அவனுக்கு கிடைக்காமல் போயிட்டுருக்கும். சும்மா ஒருத்தன் ஃப்ளூக்கில் வருவான், ஒரு 2 ரூபா 3 ரூபா போடுவான், டக்குன்னு மொத்த காயின் உள்ளே வரும், எடுத்துன்னு போயின்னு. இந்த கேமில் வந்து ஹையஸ்ட் ஆர்டர் வந்து வச்சுருப்பான், 872 வச்சுருக்காங்க. இதெல்லாம் சும்மாங்க, நான் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயினே இருப்பேன். சரி, இருந்தாலும் ஒன்று வார்ம் அப் பண்ணிப்போம். எப்போயும் வீர சாகசம் பண்ணும்போது வார்ம் அப் பண்ணணும். ரெக்கார்டை முறியடிக்க போகிறோம். பாருங்கள் இதை தூக்கும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு, நீ நம்ம காலை சாப்பிடாம மட்டும் இல்லை, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் கரெக்டா. இந்த ஆண்டி என்ன பண்ணுது, அங்கே எல்லோரும் பரபரப்பாக போயிட்டுருக்கும்போது இந்த ஆண்டி மட்டும் ஒன்று எட்டி பார்த்துன்னு இருக்குது. என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, ஓ இந்த கேமா. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வீடியோட ஃபினிஷிங் வந்துட்டோம். இந்த ஃபினிஷிங் வந்து ஒரு இனிமையாக முடிட்டுன்ற ஒரு காரணத்துக்காக லாஸ்ட்டாக சாக்லேட் கிட்ட வந்துட்டோம். நீங்கள் வந்து தண்ணி தான் அருவி மாதிரி கொட்டதை பார்த்துருக்கீங்க. முதல் டைம் நான் சாக்லேட் பார்த்தீங்கன்னா அருவி மாதிரி கொட்டுதுங்க. டக்குன்னு உள்ள கையை விட்டு பிளாடி ஸ்வீட் சொல்லலான்னு ஆசை தான். டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஆள் என் கையை பிடிச்சி பிளாடி ஈடியட் திட்டாருன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக நான் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து விஆர் மாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. நம்ம வந்து இந்த விஆர் மால் வந்து ஃபுட்டு, கேம்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. எனக்கு வந்து செம்ம என்ஜாயாக போச்சு. பார்த்தவங்களுக்கும் செம்ம என்ஜாய் போச்சு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் அதுமாரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.